புடலங்காயில் கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம். இப்போது வித்தியாசமான சுவையில் புடலங்காய் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துண்டுகளாக நசுக்கிக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புடலங்காய் துண்டுகளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். புடலங்காயினுடைய அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதி உள்பக்கம் ஜூஸியாக இருக்கும். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, ஊற வச்சுக்கலாம். புடலங்காய் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வில் வாணலி வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. புடலங்காயை உளுத்த மாதிரி போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், புடலங்காய் சில்லி வெந்துருச்சு. நல்லா கலகலப்பான உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான புடலங்காய் சில்லி தயார்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.